Projection of straight lines ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். லைன் AB 70 mm long has one end A 20 mm above HV and 25 mm in front of VP. ஒரு லைனோட லென்த் வந்து 70 mm, ஒரு எண்டு வந்து 20 mm above HV. above HVனா மேலே, ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே வருது above HV. 25 mm in front of VP. in front of VP னா ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே வருது. The line is inclined at 30 degree to HV. HVக்கு 30 டிகிரினா விபியில் வரையணும். அண்ட் 45 டிகிரி டு விபி. விபிக்கு டிகிரி கொடுத்தா ஹெச்பியில் போடணும். ட்ராய்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு XY ரெஃபரன்ஸ் லைன் போட்டாச்சு. மேலே வந்து விபி, கீழே ஹெச்பி. இப்போ பார்த்தீங்கன்னா 20 mm அபவ் ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து மேலே வந்து 20 mm போட்டு ஒரு லைனு. அடுத்து 25 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. அப்போ ரெஃபரன்ஸ் லைன் கீழே 25 mm வச்சு ஒரு லைனு. இப்போ அது பாயிண்ட்டு ஏ டேஷ்னு மார்க் பண்ணிங்க. பாயிண்ட்லேருந்து 30 டிகிரி ஹெச்பி கொடுத்துருக்காங்களா, அப்போ விபியில் தான் வரும். ஏ டேஷ் பாயிண்ட்லேருந்து 30 டிகிரி வச்சு ஒரு புள்ளி வச்சு இதுலேருந்து 70 mm லைன் போட்டுக்கணும். அடுத்தது 45 டிகிரி டு விபி. அப்போ இதுலேருந்து கீழே ஏ பாயிண்ட்லேருந்து 45 டிகிரிக்கு புள்ளி வச்சு அதுலேருந்து 70 mm வச்சு ஒரு லைன் போடணும். இந்த மாதிரி மேலே கீழே 70 mm லைன் போட்டு இதுலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் போடணும். இது லோக்கஸ் பாயிண்ட்டு. இதுமாதிரி கீழே இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் போடணும். இது ஒரு லோக்கஸ் ஆஃப் பி. இது பி டேஷ். இது அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வந்து ஒரு லைன் போடணும். இந்த லோக்கஸ் லைன் வரைக்கும் இதோடு நிறுத்திக்கணும். இது B1, இது B1 டேஷ்னு வச்சுங்க. அடுத்து கீழே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் போட்டு இது B2 டேஷ் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டு ஏ டேஷ் புள்ளியிலேருந்து இந்த B2 டேஷ் வரைக்கும் காம்பஸ் வச்சுங்க. இதுலேருந்து ஒரு ஆர்க்கு இந்த லைன் வரைக்கும், லோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும். அடுத்தது ஏவிலேருந்து இந்த B1 டேஷ் வரைக்கும் இந்த அளவு காம்பஸில் வச்சு இதுலேருந்து ஒரு ஆர்க்கு கீழே வர இந்த லோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு பின்னு வச்சுங்க, இது பி டேஷ்னு வச்சுங்க. இந்த ஏ டேஷையும் பி டேஷையும் ஜாயின் பண்ணிங்க. இது மட்டும்தான் டார்க்காக ஜாயின் பண்ணணும். அதேமாதிரி ஏவும் பியும் ஜாயின் பண்ணணும். இந்த லைன் மட்டும்தான் டார்க்காக வரணும். மற்ற எல்லா லைனும் வந்து லைட்டாக தான் போடணும். அது மாதிரி ஏ டேஷ் பி டேஷையும் டார்க்காக ஜாயின் பண்ணணும். ஏபியை டார்க்காக ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஏ டேஷ் பி டேஷ் இது வந்து ஃப்ரண்ட் வியூ, ஏபி வந்து டாப் வியூ. விபிலையும் டிகிரி கொடுத்து ப்ரொஜெக்ஷன் வரைய சொன்னால் இது மாதிரி தான் வரையணும். இந்த ட்ராயிங்கோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா சேனல் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.